வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான மற்றும் சாஃப்டான ரேஷ்மி பரோட்டா செய்வதற்கான எளிதான முறை இதோ. முதலில் இதற்கு தேவையான பொருட்களை பார்த்துவிடலாம். முழு உருளைக்கிழங்குகள் 4, மைதா அல்லது கோதுமை மாவு 2 கப், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி மற்றும் தேவையான அளவு நெய் அல்லது எண்ணெய். இப்போது செய்முறையை பார்க்கலாம். முதலில் எடுத்துக்கொண்ட உருளைக்கிழங்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக வேக வைக்க வேண்டும். உருளைக்கிழங்கு நன்றாக வெந்ததும் அதன் தோலை உரித்துவிட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நன்றாக துருவி எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் இந்த துருவிய உருளைக்கிழங்குடன் எடுத்து வைத்துள்ள மைதா, பச்சை மிளகாய், சீரகம், மிளகாய் வத்தல் தூள், உப்பு, கொத்தமல்லி மற்றும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக் கொள்ளுங்கள். இதில் தண்ணீர் எதுவும் சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கில் உள்ள ஈரப்பதமே போதுமானது. தண்ணீர் சேர்க்காமல் சப்பாத்தி மாவு பதத்திற்கு மென்மையாக பிசையவும். மாவினுடைய மேல் பகுதியில் லேசாக எண்ணெய் தடவி மூடி போட்டு 15 முதல் 20 நிமிடங்கள் அப்படியே ஊற வைக்கவும். அதன் பிறகு பிசைந்த மாவை 6 சமமான உருண்டைகளாக பிரித்து கொள்ளவும். லேசாக மாவு தூவி மெல்லிய வட்ட வடிவில் பரோட்டாக்களாக தேய்க்கவும். இறுதியாக தோசைக்கல்லை சூடாக்கி தேய்த்த பரோட்டாவை போட்டு இருபுறமும் நெய் அல்லது எண்ணெய் தடவி மிதமான தீயில் பொன்னிறமாக வரும் வரை சுட்டு எடுக்கவும். இப்போது சுவையான ரேஷ்மி பரோட்டா தயார். கண்டிப்பா இந்த ரெசிபிய உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்கறேன். தேங்க்யூ.